ஃபெர்ரஸ் ஆக்சைடு ஃபெர்ரிக் ஆக்சைடு பெரும்பாலான பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக்கே விட மாட்டீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த ஃபெர்ரஸ் ஃபெர்ரிக் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். அயன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Fe2+, another one is Fe3+ அப்படின்னு இருக்கும். ஸோ Fe2+, Fe3+ இதை டிஃபரன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஃபெர்ரஸ் ஃபெர்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ரெண்டு விதமான ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். FeO அண்டு Fe2O3 எழுதுறேன். இந்த ரெண்டுல ஒன்று தான் வந்து என்னன்னா ஃபெர்ரஸ் ஆக்சைடு, ஒன்று வந்து ஃபெர்ரிக் ஆக்சைடு. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆனால் இது ரெண்டுமே என்னது அயன் ஆக்சைடு தான். இது நீங்கள் சிம்பிளாக தப்பிக்கிறதுக்கு எழுதுனா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இதை அயன் 2 ஆக்சைடு அப்படின்னு எழுதுவாங்க. அதே மாதிரி இதை எப்படி எழுதுவாங்கன்னா அயன் 3 ஆக்சைடு அப்படின்னு எழுதுவாங்க. சரிங்களா? இப்படியும் கொடுத்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோடைய ஃபார்முலா கேட்கலாம். சரி, நான் நேரடியாகவே கொடுத்துட்டேன், வாங்க. இப்போ அயன் 2 ஆக்சைடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது +2 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. அயன் 3 ஆக்சைடு அப்படின்னா இது +3 ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருக்கு. சரிங்க சார், நான் எதை சார் ஃபெர்ரஸ் சொல்றது, எதை சார் ஃபெர்ரிக் சொல்றது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டு 2 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்சிஜன் நம்பர் கூடிய மெட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரஸ் அப்படின்றத கொடுக்கணும். ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு ரிக் அப்படின்னு கொடுக்கணும். அப்ப ஃபெர்ரஸ் அப்படின்றது Fe2+ஐயும் ஃபெர்ரிக்ன்றது Fe3+ஐயும் மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப கவனிங்க, நான் எழுதுறது கவனிங்க. Fe2+, அதே மாதிரி O2-, நம்ம கிறிஸ்கிராஸ் மெத்தட் படிச்சிருப்போம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், ஆப்போசிட்டா கிறிஸ்கிராஸ் பண்ணணும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன வரும், நமக்கு FeO வரும். இது என்ன நமக்குமா ஃபெர்ரஸ் ஆக்சைடு. அப்ப ஃபெர்ரஸ் ஆக்சைடு ஃபார்முலா வந்து என்னது FeO. ஃபெர்ரிக் எப்படி சார் அப்படின்னு பார்ப்போம். ஃபெர்ரிக் Fe3+, நான் சொன்னேன், இது O2-. ஸோ கிறிஸ்கிராஸ் மெத்தட் பண்ணுங்க, என்ன வரும் Fe, இந்த 2 இங்கே வந்துடும், இந்த 3 வந்து என்ன பண்ணும் O கிட்ட வந்துடும். Fe2O3 இதான் வந்து என்ன அப்படின்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு. Fe2O3 தான் ஃபெர்ரிக் ஆக்சைடு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.